எனக்கு ஒண்ணு புரியல. எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல தற்கூரி கூட்டத்துக்கிட்ட கொண்டு போய் நாட்டு குடுத்துட்டீங்க. சினிமா மோகம் உங்களோட கண்ணெல்லாம் மறைச்சிருச்சு. திராவிடம் குடுத்த கல்விய நீங்க மறந்துட்டீங்க. அப்படின்லாம் பயங்கரமா ஸ்டேட்டஸ் வச்சீங்க சரி. பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்மளோட முதல்வர் வந்து விஜய் அவர்கள், அவர்களோட ஆதரவாளர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி போட்டா உடனே கால் பண்ணி சண்டைக்கெல்லாம் வந்துடுறீங்க. நீங்க நாம் தமிழர் கட்சிக்கோ, இல்ல உங்க ஏரியால நின்ன நல்ல சுழற்சிக்கோ, இல்ல நோட்டாக்கு ஓட்டு போட்டு இதெல்லாம் பேசுனீங்கன்னா கூட சரி. உங்களோட கட்சி இவங்கெல்லாம் என்ன ஒலிம்பிக்ல ஓடுனப்ப எடுத்த போட்டோஸ், வீடியோஸா இது? உங்களோட கட்சியோட ஆணி வேரே சினிமா தான். அந்த சினிமாவை எடுத்தும் அதே சினிமாவை திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணி தான் நம்ம பொழப்பே ஓடுது. இதுல வந்து என்ன சினிமா மோகன்னு எனக்கு புரியல. சரி, பெருந்தலைவர் காமராஜர் இதே சினிமா மோகத்துல தான் தோற்கடிக்கப்பட்டார். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இல்ல நெறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சண்டைக்கெல்லாம் வராங்க. இது ஒரு அநாகரிகமான கேள்வி. ஆனாலும் நான் சொல்றேன். நானும் என் குடும்பத்தினரும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம். இன்ஃபாக்ட் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து பிஜேபி நண்பர்களோட அதிகம் தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள். தினம்தோறும் பிஜேபி, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் நண்பர்களோட தினம்தோறும் தொடர்புல இருக்க ஒரு ஆள். அவங்களுக்குலாம் ரொம்ப முன்னாடியே தெரியும். நான் எல்லா எலக்ஷன் மேனிஃபெஸ்டோயும் வரிக்கு வரி படிச்சு பார்த்துட்டு, அதுல எனக்கு எது பிடிச்சிருக்கோ 234 தொகுதியிலும் நல்ல கேண்டிடேட்ஸ் யாரு போட்டிருக்காங்க, பெண்களுக்கு யாரு முன்னுரிமை கொடுத்திருக்காங்கன்றத பார்த்துட்டு, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அவங்களுக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும். ஆனா அவங்களுக்குல எந்த ப்ராப்ளமும் வரல, எந்த விதமான மனஸ்தாபமும் வரல. என்னுடைய மண்ணுக்கும் மலைக்கும் நீருக்கும் விவசாயத்துக்குமான பிரச்சனையை பேசுற தத்துவத்துக்கு தானே என்னால ஓட்டு போட முடியும். ஒரு போஸ்கோ குற்றவாளிக்கோ இல்ல சாராயம் காய்ச்சறவனுக்கோ ஓட்டு போட்டு நான் என்ன எக்ஸாம்பிளா என் பையனுக்கு வாழ்ந்து காட்ட முடியும்? இணையதளத்துல வர்ஷா அப்படின்னு ஒரு சகோதரி கிடைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்ற ஒரு கேள்வி கேட்கும் போது, அண்ணன் நான் வந்து சோறு தான் திங்கிறேன், அதனால நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க. நானும் வந்து சோறு தான் திங்கிறேன். ஃபார் ரைட் விங் நண்பர்கள் தான் வந்து வாழ்ந்தா தர்மத்தின்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா வெளிநாட்டுல உட்காந்துட்டு ஒரு 10 போஸ்ட் வந்து திமுகக்கு ஆதரவா போட்டு ஓட்டு கூட போட வராம ஐயோயோயோ நீங்க பண்ற தொல்லை இருக்கு பாருங்க, பெரும் தொல்லை. பதிவின் இறுதியாக ஒண்ணு சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து திராவிடம் தான் உங்களெல்லாம் படிக்க வச்சுதான் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்லாம் சொன்னாங்க. உங்களோட கேள்வியிலேயே வந்து பதில் அடங்கியிருக்கு. திராவிடம் எந்த லட்சணத்துல படிக்க வச்சிருக்குன்றத பாத்தீங்க இல்லையா? முள்ள முள்ளால தான் எடுக்கணும். ஐடியாலஜி பேசி ஓட்டர்ஸை எஜுகேட் பண்ணி பண்ண முடியாதத ஒரே செகண்ட்ல சினிமாவை வச்சு பண்ணி முடிச்சுட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து நான் என் தாத்தா ஓட்டு போட்ட கட்சி அவங்களுக்கு தான் போடுவேன். ஐயோ நான் இந்த கட்சி விட்டு எப்படி போடுவேன்னு பயந்த மக்கள்லாம் இன்னைக்கு வந்து தூக்கி போட்டு ஒரே செகண்ட்ல வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டாங்க. இனி இதே மக்கள் வந்து நல்ல தத்துவங்களும் நல்ல தலைவர்களும் வரும்போது ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்ட ஒவ்வொருவரும் வந்து ஒரு வாக்காளர். அவர்கள் நீங்க வந்து தற்குறின்னு சொல்ற உங்களோட தலைகணம் தான் இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம். எனிவேஸ், நல்லதே சிந்திப்போம், நல்லதே நடக்கும். ஜெய்ஹிந்த்.